சரவணன் ஆட்டோவிலிருந்து இறங்கி சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் நுழையவே 2வது பிளாட்பாரத்தில் தயாராக இருந்தது பாண்டியன் எக்ஸ்பிரஸ். கையில் சூட்கேஸும் தோளில் பையுமாக முன்னால் நடந்து போனான். என்கிட்ட ஒரு பைய கொடுப்பா, எல்லாத்தையும் நீயே சுமக்கணுமா என்று அப்பா முத்து வினவ, அப்பா நீங்க அம்மாவை பத்திரமா கூட்டிட்டு வாங்க, இது ஒன்றும் பெரிய சுமை இல்லை, நம்மோட 2 செட்டு துணிதானே இருக்கு. முழங்கால் வலியால் அவதிப்படும் சுந்தரி மெதுவாக நடக்க அவளுக்கு ஈடு கொடுத்து மெதுவாக நடந்தார் முத்து. S3 கோச்சை கண்டுபிடித்து அவரவர் சீட்டில் அமர்ந்தார்கள். பஸ் பயணத்தை விட ரயில் பயணம் சுகமானது. ஜன்னலுக்கு வெளியே பார்த்தால் பக்கத்து வீட்டுக்காரங்கள் போல் ஏராளமானவர்களை பார்க்கலாம். எத்தனையோ முகபாவம், சந்தோஷம், துக்கம்னு எல்லாம் கலந்திருந்தாலும் பார்க்க நல்லாத்தான் இருக்கும். பஸ் பயணத்தில் அந்தரத்தில் பயணிகளும் பாதாளத்தில் ஏற்றிவிட வந்தவர்களுமாக பார்க்க அவ்வளவு நல்லாக இருக்காது என்று சரவணன் பலவாறு நினைத்து கொண்டிருக்கையில், சரவணன் என்னப்பா முடிவு செஞ்சிருக்க என்று முத்து வினவ, அப்பா ரயில் கிளம்ப இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்கு, எனக்கு ரொம்ப அசதியா இருக்கு, இப்ப எந்த பேச்சும் வேண்டாம், வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் என்று முற்றுப்புள்ளி வைத்தான். சுந்தரியும் அவள் பங்குக்கு, ஆமாங்க நேத்தியில இருந்து அலைஞ்சுக்கிட்டே இருக்கோம், ரெஸ்ட் எடுக்கட்டும் புள்ளை, நாளைக்கு வேலைக்கு வேற போகணும், மறுபேச்சு பேசாமல் தூங்க சென்றார் முத்து. சரவணன் கண்ணை மூடி தூங்க முயற்சித்தாலும் அவன் மனசு தூங்க மறுத்து அடம்பிடித்தது. சென்னையிலிருந்து மதுரை வந்து பெண் பார்த்து விட்டு சென்றால் எப்படி தூக்கம் வரும்? அவன் கண்களில் 2 நாட்கள் நடந்த நிகழ்வுகள் நாடகங்களாய் ஓடின. சாஃப்ட்வேர் இன்ஜினியரான சரவணனுக்கு பெண் பார்க்க ஆரம்பித்து 3 ஆண்டுகள் ஆகிவிட்டன. வயது 27 ஆகிவிட்டது. முன்னெற்றி முடிகள் எல்லாம் கொஞ்சம் அவனுக்கு டாட்டா காட்டிவிட்டு போய்கொண்டிருந்தது. ஜாதகம், குடும்பம், பணம், பவுன் என்று ஏதோ ஒரு காரணத்திற்காக அவனுக்கு திருமணம் தட்டி போய் கொண்டே இருந்தது. முழுவதும் மொட்டையாவதற்குள் கல்யாணம் ஆக வேண்டும் என்று அவசரப்பட்டான் சரவணன். மேலும் இப்போது கல்யாணம் நடந்தால்தானே குழந்தைகள், அவர்களின் படிப்பு என காலாகாலத்தில் உடம்பில் தெம்பிருக்கும் பொழுதே எல்லாம் செய்ய முடியும். இது ஏன் அப்பாவுக்கு புரிய மாட்டேங்குது? ஏன் புரியாம எல்லாம் வரட்டு கௌரவத்துக்கு? இன்னைக்கு வந்தது தானே இந்த வாழ்க்கை. என் வயசில் அவர் ஏழையாய்த்தானே இருந்தாரு என்று நினைத்தான் சரவணன். சனிக்கிழமை காலை அத்தை வீட்டில் இறங்கி ரெஸ்ட் எடுத்துக்கொண்டு மறுநாள் பெண் பார்க்க சென்றார்கள். பெண் நல்ல நிறம், அதே போல் நல்ல வெயிட். அப்பா பெரிய பிஸ்னஸ்மேன். டிகிரி முடித்து 2 ஆண்டுகளாக வரன் தேடியும் அவர்களின் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப எதுவும் அமையவில்லை. வீட்டில் ஆடம்பரம் தெரிந்தது. பெரிய பெரிய சோபா, 42 இன்ச் டிவி, பெரிய ஃப்ரிட்ஜு, ஸ்வீட் பலகாரம் எல்லாம் பெரிய தட்டில் வைத்து வேலைக்கார பெண் அனைவருக்கும் கொடுத்தாள். பெண் வந்து அவர்களின் எதிரில் சோபாவில் அமர்ந்தாள். அப்பாவுக்கு இந்த இடம் பிடித்தது போல் இருந்தது. ஆடம்பரம் என்றால் அவருக்கு அல்வா மாதிரித்தானே. சரவணனுக்கு தான் ஏதோ அந்நியமாகப்பட்டது. அத்தை தான் பெண்ணிடம் விலாவரியாக கேட்டுக்கொண்டிருந்தாள். பெண்ணின் அப்பா, நான் எல்லாத்தையும் வெளிப்படையாய் சொல்லிடுறேன், எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, நான் சம்பாதிச்சது என் அப்பா சம்பாதிச்சதுன்னு எல்லா சொத்தும் அவளுக்குத்தான். என் பொண்ணை ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்து விட்டேன். அவளை கண் கலங்காமல் பார்த்துக்கிட்டால் போதும். உங்க வீட்டு வேலைக்கு வேணும்னாலும் இங்கிருந்தே ஆளை அனுப்புகிறேன். என் பொண்ணு அங்கு எந்த கஷ்டமும் படக்கூடாது. பொண்ணுக்கு 100 சவரன் நகை போட்டு கல்யாணத்தை பெரிய மண்டபமாக பார்த்து ஜாம் ஜாம்னு செஞ்சிடறேன். எல்லாம் முடிந்து கிளம்பி ஒரு கும்பிடு போட்டு வீட்டுக்கு போய் கலந்து பேசி எங்கள் முடிவை சொல்கிறோம் என சொல்லி வந்தார்கள். அப்பாவுக்கும் அத்தைக்கும் ரொம்பவே பிடித்திருந்தது அவர்களின் பணத்தை. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை இன்னொரு பெண் வீட்டுக்கு அழைத்து சென்றார் புரோக்கர். பெண் வீடு காரை வீடுதான், சுமாரான குடும்பம்தான். அம்மா அப்பா 3 பெண் குழந்தைகள். மூத்த பெண் திவ்யாவுக்குத்தான் பெண் பார்க்கும் படலம். அவர்கள் வீட்டிலும் அத்தை சித்தி என உறவுகள் வந்திருந்தார்கள் பையனை பார்ப்பதற்கு. இந்த இடம் சரவணனுக்கு சந்தோஷமாக இருந்தது. பெண் கையில் தட்டுடன் வந்தாள். தட்டில் கேக், பிஸ்கெட்ஸ் என பேக்கரி ஐட்டங்கள். சரவணனுக்கு பெண்ணை பிடித்து போய்விட்டது. இங்கேயும் பொண்ணோட அப்பாதான் பேசினார். புரோக்கர் உங்ககிட்ட எல்லாம் சொல்லி இருப்பார், ஆனாலும் என் கடமைக்கு நான் சொல்ல வேண்டியதை சொல்கிறேன். என்னுடைய பூர்வீகம் நிலக்கோட்டை. நாங்கள் அண்ணன் தம்பிகள்னு 6 பேர், அக்கா தங்கைகள் 4 பேர், பெரிய குடும்பம். அப்பா என்னுடைய சின்ன வயதிலேயே தவறிவிட்டார். அப்புறம் அண்ணன் தான் அப்பாவோட கடையை எடுத்து நடத்தி குடும்பத்தை வாழ வைத்தார். எங்கள் கடையில் எடுபடியாத்தான் நான் வேலை செய்துக்கிட்டு இருந்தேன்.
என்னுடைய கல்யாணம் செய்கிற பொழுது அண்ணனுக்கு உடம்பு சுகம் இல்லாமல் போகவே கடையை வித்து விட்டார். கடையை வாங்கின முதலாளிக்கும் எனக்கும் ஒத்து வரவில்லை. அப்புறம் 2-3 பிஸ்னஸ் செய்து எல்லாம் நொடிச்சு போன பிறகுதான் இந்த ஊரில் வந்து ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தேன். என் பொண்டாட்டி கொஞ்சம் படித்திருந்ததால் சின்ன பிள்ளைங்களுக்கு டியூஷன் எடுத்து சம்பாதித்தார். முதல் பிள்ளைதான் திவ்யா. ஆனால் 2வது பையனுக்கு ஆசைப்பட்டோம். கடவுள் எங்களுக்கு இரட்டை பொம்பளை பிள்ளைகளை கொடுத்து விட்டார். 2 பேர் வருமானமும் இருந்ததால் ஓரளவுக்கு சிரமம் இல்லாமல் குடும்பத்தை நடத்த முடிந்தது. என் சம்பாத்தியத்தில் நான் என் பிள்ளைகளுக்கு தந்தது கல்வியையும் ஒழுக்கம் மட்டும்தான். திவ்யா டிகிரி முடித்தவுடனே பரீட்சை எழுதி கவர்மெண்ட் வேலையில் சேர்ந்தார். அவள் பணத்தில் தான் அவளுக்கு நகை வாங்கினோம். வீட்டை கொஞ்சம் பெரிதாக்கினோம். 3 வருடங்களேயே ஒரு ஆபீசராகி இப்பொழுது கை நிறைய சம்பாதிக்கிறாள். 30 பவுன் நகையை நாங்கள் அவள் சம்பளத்தில் தான் எடுத்து வைத்தோம். சுமாராகத்தான் கல்யாணம் செய்து வைக்க முடியும். அதனால் தான் சொல்கிறேன், இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் என வாய் வார்த்தையை விட்டுவிட்டு பின்னால் செய்ய முடியாமல் திண்டாடக்கூடாது. ஏனென்றால் எனக்கு இன்னும் 2 பொண்ணுங்களுக்கு கல்யாணம் செய்ய வேண்டும். பெண் மாநிலம், நல்ல உயரம், அம்சமாக இருந்தால் என்றார். அவளின் உறவுகள் உற்சாகமாக உளவிக் கொண்டிருந்தார்கள். அந்த நினைவுகளையே உறங்கி போனான் சரவணன். சரவணா, எந்திரிப்பா, ஊர் வந்துருச்சு என்று அம்மா எழுப்பவே அவன் அவசரமாக எழுந்தான். ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்து ஆட்டோவை பிடித்து ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து மீண்டும் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டான். காலையில் எழுந்து சாப்பிட்டு விட்டு 11 மணி அளவில் வேலைக்கு கிளம்பினான். அன்று வேலை முடிந்து இரவு வீட்டிற்கு வர 10:30 ஆகிவிட்டதால் அன்று இரவு யாரும் எதுவும் பேச முடியவில்லை. மறுநாள் காலை காப்பியை அம்மா கையிலிருந்து வாங்கியவன், அம்மா கொஞ்சம் நேரம் உட்காரு, பேசணும். டிஃபன் வேலையெல்லாம் மறுபடி செஞ்சுக்கலாம், தள்ளி வச்சுக்கோ என்றான். அடுப்பை அணைத்து கொண்டு ஹாலில் வந்து அமர்ந்தாள் அம்மா. பேப்பர் படித்து கொண்டிருந்தார் முத்து. இவர்கள் வந்து அருகில் அமர்ந்ததும் பேப்பரை மடித்து வைத்துவிட்டு, பொண்ணு வீட்டுக்கு என்ன முடிவு சொல்றது என்றார். அம்மாவும் பையனும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து, சரவணா, நீ உன் முடிவை சொல்லுப்பா என்றார். அப்பா, என் முடிவு உங்களுக்கும் உங்கள் முடிவு எனக்கும் தெரியும். எப்பவும் போலே இந்த 2 இடமும் முடிய போறதில்ல. இடைமறித்தாள் அம்மா சுந்தரி. யாராவது ஒருத்தர் தான் விட்டு கொடுங்களேன். அப்பா, உங்களுக்கு பணம் நகைதான் முக்கியமா தெரியுது. உங்க காலத்தில் நம்ம சொந்தக்காரங்க எல்லோரும் சொந்தமா தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏதாவது தொழில் நஷ்டம்னா உதவுறதுக்கு நகையை எதிர்பார்த்தாங்க. ஆனா இப்போ நானும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஏன் என்னை இன்ஜினியரிங் படிக்க வச்சிங்க? என்னையும் உங்க தொழிலை இறக்கி விற்கலாமில்ல. உங்க பையன் பெரிய வேலையில் நல்ல நிலைமையில் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. அதே மாதிரித்தான் அவள் பணத்தை விட அவ பழகும் விதத்தையும் பாந்தத்தையும் நான் பார்க்கிறேன். உங்களுக்கு 30 பவுன்றது குறைவாக இருக்கலாம். ஆனால் அந்த பொண்ணு இன்னும் 2 வருஷத்தில் அதை அவ சம்பளத்தில் வாங்கி விடுவாள். ஆனால் அதே வேகத்தில் என் தலை பாதி வழுக்கையாகிவிடும். ஆல்பத்திலும் வீடியோவிலும் பார்க்க எனக்கே வெக்கமாக இருக்கும். என் கூட வேலை பார்க்குறவங்க மாதிரி என் சம்பளத்தில் வீடு காருன்னு வாங்கணும்னு ஆசைப்படுறேன். அது தப்பா? அந்த பொண்ணு நம்ம தலைமுறைகளை வளர்க்கிற கர்ப்பக விருட்சமாக இல்லாமல் நான் எதை கேட்டாலும் தரக்கூடிய கற்பக விருட்சமாகவும் இருப்பாள். அந்த பொண்ணுக்கு சேமிக்கிற பழக்கமும் இருக்கு. நான் பொண்ணு வீட்டுக்கு ஃபோன் போட்டு சம்மதம்னு சொல்லிடுறேன் என சொல்லவும் அம்மாவும் மகனும் ஆனந்தத்தில் சிரித்தனர். அப்பா, ஒரு நிமிஷம். முதலில் பார்த்த அந்த பணக்கார வீட்டுக்கும் ஃபோன் செய்து தகவல் சொல்லிவிடுங்க. அவங்களும் நம்ம பதிலை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க என்றான். சரிப்பா, அப்படியே செய்கிறேன் என்றார் முத்து. இரு வீட்டாரின் பேச்சுவார்த்தையும் சுமூகமாய் முடிந்து முகூர்த்த தேதியும் குறிக்கப்பட்டு ஒரு சுபயோக சுபதினத்தில் படு அமர்க்கலமாய் நடந்தேறியது திவ்யா சரவணனின் திருமணம். இந்த காலத்தில் காசு பணத்துக்கு முக்கியம் கொடுப்பதால் தான் நம் வீட்டுக்கு வரும் மகாலட்சுமியை நாம் பல இடங்களில் தவறவிடுகிறோம். நாம் நம் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியையும் ஒழுக்கத்தையும் போதித்து விட்டாலே போதும், அவர்கள் வாழ்வில் முன்னேற்றம் அடைந்து விடுவார்கள். பையனோ பிள்ளையோ வரதட்சணை எதுவும் வாங்காமல் திருமணத்தை மிக எளிதாக நடத்தினாலே அது பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். பணத்தை பார்க்கும் நாம் நம் உறவுகளை பேணி பாதுகாப்பதில்லை. நம் உறவுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியையும் ஒழுக்கத்தையும் கொடுத்து நல்ல பிள்ளைகளாக வளர்ப்போம். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை எனக்கு கொடுங்க. நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.